என்னது இந்த ஒரு மீனே 7,3 லட்சமா? அப்படி இந்த மீனில் என்னதான் இருக்குது அப்படின்னு தானே நீங்கள் கேட்குறீங்க. இந்த மீன் எந்த வகையை சேர்ந்தது? பாகிஸ்தானில் குவாதர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மீனவர்கள் சில பேர் இந்த குரோக்கர் அப்படிங்கிற அரிய வகை மீனை பிடிச்சிருக்காங்க. சுமார் 26 கிலோ எடை கொண்ட இந்த மீன் சுமார் 7,3 லட்சத்துக்கு பாகிஸ்தானுடைய பலுசிஸ்தான் பகுதியில் விற்பனையாகியிருக்கு. ஒரு மீனுடைய விலை 7,3 லட்சத்துக்கு விற்பனையாச்சு அப்படிங்கிறது பெரும் விவாதத்தையே கிளப்புச்சு. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே ரக மீன் சுமார் 17 லட்சத்துக்கு விற்பனையாச்சு. ஸோ இந்த மீனுக்கு ஏன் இவ்வளோ விலை அதிகமாக இருக்குது? அப்படி என்னதான் இந்த மீனில் இருக்குன்னு தானே கேட்குறீங்க. இந்த குரோக்கர் ரக மீன் அதிக மருத்துவ குணங்கள் வாய்ந்ததான். இந்த மீனில் காணப்படக்கூடிய ஏர் பிளேடர் அப்படிங்கிற பகுதி மருத்துவ அறுவை சிகிச்சைகளுக்கு பயன்படுத்துவாங்களாம். இது அறுவை சிகிச்சை முடிஞ்சதுமே தையல் போடப்படக்கூடிய அந்த விஷயத்துக்காக பயன்படுத்தப்படுது. இதை பயன்படுத்தி தான் அறுவை சிகிச்சை செஞ்சால் பக்க விளைவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. காயம் கூட ரொம்ப சீக்கிரமாக குணமாகிடும்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க இந்த மீனை வச்சு நம்ம தையல் போடும்போது. குறிப்பாக இதயம் தொடர்பான அறுவை சிகிச்சைகளின் போது இதை பயன்படுத்தினா காயம் ரொம்ப சுலபமாக ஆறுவது மட்டும் இல்லாமல் பக்க விளைவுகள் இல்லாமலும் இருக்குமா. இதை பயோடெக்னாலஜி இன்ஃபர்மேஷன் ஆய்வு மையம் இந்த தகவலை கொடுத்துருக்காங்க. குறிப்பாக குரோக்கர் ரக மீன்களில் மஞ்சள் குரோக்கர் ரக மீன்களில் தான் அதிகமான மருத்துவ குணங்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. அண்ட் இந்த மீன் பார்த்தீங்கன்னா கேன்சர் வியாதி மேலே பரவாமல் தடுக்குது அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. ஸோ இது போக கேன்சர் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு இந்த மீன் மிகப்பெரிய மருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக அவங்களுடைய வாழ்நாளையே அதிகரிக்குமா இந்த மீன். ஸோ இந்த மீன் மனுஷங்களுக்கு ஏற்படக்கூடிய காயங்கள் அது போக தொற்றுக்களை சரி செய்யவும் பயன்படுத்தப்பட்டுட்டு வருது. பொதுவாக இந்த ரக மீன்கள் பார்த்தீங்கன்னா சீனா கொரியாவுக்கு இடைப்பட்ட கடற்பகுதியான சவுத் எல்லோ கடல் பகுதியில் தான் அதிகமாக காணப்படுமா. ஆனால் இந்த ரக மீன்களை பிடிக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய சவாலான விஷயம்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த மீன்கள் பெரும்பாலும் கடலுடைய ஆழத்தில் தான் வாழும் குணத்தோடு இருக்குமா. அண்ட் இது கருவுறும் காலம் தான் கடலுடைய மையப்பகுதிக்கோ அல்லது மேற்பகுதிக்கோ வருமா. அதுவும் இந்த மீன்களுடைய கருவுறும் காலம் பார்த்தீங்கன்னா வெறும் 2 மாதங்கள் மட்டும்தான். அதனால் ஆண்டுக்கு 2 மாதம் மட்டும்தான் இந்த மீன்களை பிடிக்க முடியுமா. பிடிக்கிறதுக்கான வாய்ப்பே அப்போ தான் கிடைக்குமா. இதுவும் இந்த ரக மீன்கள் அதிக விலைக்கு விற்பனையாகிறதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 1970களில் சீனாவில் சுமார் 2 லட்சம் குரோக்கர் ரக மீன்களை பிடிச்சு உலகம் முழுக்க விற்பனை செஞ்சாங்க. அதற்கப்புறமா கடலில் குரோக்கர் ரக மீன்களுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சு போச்சு. இதனால் இந்த ரக மீன்கள் சிக்கிறதே அரிதாகிடுச்சு. அதற்கப்புறமா சர்வதேச இயற்கை பாதுகாப்பு மையம் இந்த மீனை சிவப்பு பட்டியலில் சேர்த்துட்டாங்க. சிவப்பு பட்டியல் அப்படின்னா அழிஞ்சு வரக்கூடிய இனங்களை குறிக்கக்கூடிய பட்டியல்னு சொல்லலாம். இந்த ரக மீன்களை மையமாக வச்சு தான் சீனா தைவான் தென்கொரியா ஹாங்காங் உள்ளிட்ட நாடுகளில் சில மருந்து தயாரிக்கும் நிறுவனங்களே உருவாகுச்சு. ஆனால் இன்னைக்கு அந்த நிறுவனங்கள் மீன்கள் கிடைக்கிறது அரிதாகி போனனால மருந்துகளை தயாரிக்கவே முடியாமல் திண்டாடிட்டு வராங்க. ஸோ ஒரு மீன் ரொம்ப பயன்படுது மருத்துவ ரீதியாக அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த மீன் இனமே அழிஞ்சு போகுது அப்படின்னா இது யாரோட தப்பு? மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.